அவரை இழக்க நேர்ந்தால் காங்கிரஸ் மட்டுமல்ல தேசமே எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அப்படியான ஒரு நெருக்கடி இருப்பதை உணர்ந்த நிலையிலும், தந்தையை பறிகொடுத்த நிலையிலும், தனது பாட்டியை பறிகொடுத்த நிலையிலும், இந்த அரசியல் எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணர்ந்த நிலையிலும் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் நானும் என் குடும்பத்தின் வரிசையிலே, தந்தை பாட்டி ஆகியோரின் வரிசையிலே இந்த நாட்டுக்காக உயிரையும் இழக்க தயார் என்கிற அந்த துணிச்சலோடு தான் அவர் அந்த நடைபயணத்தை மேற்கொண்டார். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் நடந்தே போனார் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. அதே போல கிழக்கே இருந்து மேற்கே பயணித்தார். இப்படி இந்த தேசத்தை தனது காலடிகளால் அளந்து பார்த்திருப்பவர், மக்களை நேருக்கு நேர் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து மக்களின் மனதை அறிந்திருப்பவர் ராகுல் காந்தி அவர்கள். அவர் எதற்காக இந்த நடைபயணத்தை மேற்கொண்டார்? அந்த நடைபயணங்களின் போது அவர் எதை அதிகமாக பேசினார், உயர்த்தி பிடித்தார்? இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது. ஆகவே இந்தியர்கள் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துங்கள் என்று அவர் கோரிக்கை வைக்கவில்லை. காங்கிரஸ் கட்சியை ஆட்சியில் அமர்த்துங்கள் என்று கோரிக்கை வைக்கவில்லை. என்னை பிரதமராக்குங்கள் என்று கோரிக்கை வைக்கவில்லை. இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், குறிப்பாக அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், நாம் ஒருங்கிணைந்து எழுவோம் வாருங்கள் என்று கோரிக்கை வைத்தார். எந்த அளவுக்கான ஒரு விஷன், ஒரு பார்வை, தொலைநோக்கு பார்வை ராகுல் காந்தி அவர்களிடத்திலே இருக்கிறது என்பதை இந்த பயணத்தின் மூலம் அவர் உறுதிப்படுத்தினார். ஏதேனும் நடந்திருந்தால் ஒரு நாள் 2 நாள் என்கிற அளவிலே தேசம் கண்ணீர் வெடித்திருக்கும். அதன் பிறகு ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. எந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளேயும் தன்னை அவர் சுருக்கிக் கொள்ளவில்லை. எல்லா வரம்புகளையும் தாண்டி மக்களை மிக இயல்பாக சந்தித்தார், கை குலுக்கினார். லட்சக்கணக்கான இளம் தலைமுறையினரை சந்தித்தார். அதில் அவர் மையப்படுத்தி பேசிய கருத்து அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு, தேசத்தின் பாதுகாப்பு. ஏன் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு தேவையை அவர் உணர்ந்தார் என்பது முக்கியமான கேள்வி. அரசமைப்பு சட்டத்திற்கு என்ன ஆபத்து? யாரால் ஆபத்து? எங்கிருந்து வருகிறது ஆபத்து? இதை நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதுதான் இந்த நடைபயணத்தின் நோக்கம். அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து சனாதன சக்திகளால். யார் சனாதன சக்திகள்? சங் பரிவார்கள், RSS, BJP உள்ளிட்ட சங்க பரிவாரங்கள் தான் சனாதன சக்திகள். அவர்களால் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு என்ன ஆபத்து? இந்திய அரசமைப்பு சட்டம் தான் அவர்களின் முதல் எதிரிகள். இதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் திரும்ப திரும்ப இன்றைக்கு பேசுகிறார், மறுபடியும் உச்சரிக்கிறார். இதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. அரசமைப்பு சட்டம் தான் அவர்களுக்கு முதன்மையான எதிரி. தேர்தல் களத்தில் காங்கிரஸ் எதிரி. ஆனால் அவர்களின் இறுதி இலக்கை எட்டுவதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது, தடைக்கல்லாக இருப்பது இந்திய அரசமைப்பு சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று இந்திய தேசம் கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலில் நேரடியாக அவர்களால் அந்த சட்டத்தை பகைத்துக் கொள்ள முடியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கரையும் பகைத்துக் கொள்ள முடியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எதிரியாக பார்த்தால் அல்லது அரசமைப்பு சட்டத்தை எதிராக வைத்தால்
கோடிக்கணக்கான பட்டியல் சமூகத்தினரையும் பழங்குடி சமூகத்தினரையும் பகைத்துக் கொள்ள நேரும்.